என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னா ஷைன் ஓட்டியிருப்போம். ஷைனுக்கு அடுத்தபடியா அப்படின்னு யோசிக்கிறப்ப உங்களுக்கு SP 125 அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா SP 125 இந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். SP 125 பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னா இந்த SP 125 சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து ஸ்போர்ட் லுக் அளவில் ஒரு ஸ்போர்ட்டி பைக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த SP அப்படின்றது பார்த்தோன்னா BS4ல் ஸ்பெஷல் 125 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இந்த BS6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா SP 125 அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதோடைய மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 65 அந்த ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கும். அதே போல் இதோடைய ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 93,000லேருந்து இதோடைய ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்போர்ட்டியாக என்னென்ன லுக்கெல்லாம் மாற்றிருக்காங்க, BS6க்கும் BS4க்கும் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரைடர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி லெவலில் எடுக்கக்கூடிய பைக் தான் இந்த பைக்கு. இதில் BS4க்கும் BS6க்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ப்ரைஸ்லேருந்து ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே மாறி இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக நம்ம நேரில் சொல்லுங்களேன். 125cc ஒரு ஸ்போர்ட் லுக்கோட பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நம்ம ரெகுலராக ஷைன் ஓட்டியிருப்போம். ஷைனுக்கு அடுத்தபடியா அப்படின்னு யோசிக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா SP 125 அதாவது ஸ்பெஷல் 125ன்னு சொல்லுவோம் நம்ம உங்களுக்கு இந்த மாடலை. BS6 மாடல் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் உங்களுக்கு ரைடர் ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனோட வண்டி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் எல்இடியோட வரும். உங்களுக்கு லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வைசரே உங்களுக்கு ஸ்போர்ட் லுக்கில் வரும். உங்களுக்கு இந்த லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட் லுக்கில் வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி அட்ராக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில் உங்களுக்கு ஸ்கூப்போட வரும். உங்களுக்கு ஸ்கூப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸ்டிக்கரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கரிங் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடலில் SP 125ங்கிற மாடலில் ஸ்போர்ட் லுக்கோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடலும் 125cc தான். உங்களுக்கு 5 கீரோட வர்ற மாடல் தான். உங்களுக்கு இந்த மாடல் ஃபஸ்ட்டு கீர் ஃப்ரண்ட்டும் மீதி பேலன்ஸ் 4 கீரும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வரும். உங்களுக்கு அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாடல். 125ல ஸ்போர்ட்ஸ் டைப் மாதிரி இருக்கிற வெஹிக்கிள்னு உங்களுக்கு சொன்னேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அலாய் வீல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அலாய் வீலாக இருக்கும். அலாய் வீலே கொஞ்சம் டிசைனிங்காக வரும். உங்களுக்கு பழைய வெஹிக்கிளை காட்டிலும் அதாவது ஷைனோ இல்லை மற்ற மாடல்களோ பார்த்தீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு ஒரு அலாய் வீலில் உங்களுக்கு ஒரு லுக் வைஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக்காக வரும். உங்களுக்கு அலாய் வீல் ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட வரும். உங்களுக்கு டிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். உங்களுக்கு 125 மாடலில் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துடும். உங்களுக்கு இந்த மாடலில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கோட தான் வரும். உங்களுக்கு ஃபோர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பம்பிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெலஸ்கோபிக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கோட சேர்த்து பம்பிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாடலில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கீ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேவோட ஆன் பொசிஷன் இந்த மாதிரி வரும். ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங். உங்களுக்கு இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் லெவல் இதில் வந்துடும். உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோங்கிறது இதில் வந்துடும். உங்களுக்கு இது நியூட்ரல் லைட்டு. உங்களுக்கு இந்த ECOங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்கானமி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த எக்கானமி ரேஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எக்கானமி ரேஞ்சில் வண்டி நம்ம போகிறப்ப அந்த ஸ்பீடில் வண்டியை மெயின்டைன் பண்ணுறப்ப மைலேஜ் பர்பஸுங்கிறது கம்பெனி சொல்கிற அளவுக்கே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த எக்கானமி ரேஞ்சு சொல்கிறாங்க. மைலேஜ் பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் மைலேஜ் உங்களுக்கு 50-55 கம்பல்சரி கிடைக்கும். பைபாஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 to 65 வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு மைலேஜ் இருக்கும். உங்களுக்கு 125ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த மாடல். உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வரும். உங்களுக்கு இது எத்தனாவது கீரில் ரன் ஆகுறோம் டிஜிட்டல் மீட்டரில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனாவது கீரில் ரன் ஆகுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வியூ ஆயிரும். இது நியூட்ரலில் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் அந்த மாதிரி எல்லாமே இதில் வியூ ஆயிரும். அதே மாதிரி கீரை டவுன் பண்ணாலும் கீரை டவுன் பண்ணுறதும் இதில் வந்துடும். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற இண்டிகேஷனும் வரும். உங்களுக்கு இதில் மைலேஜ் செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் A ட்ரிப் Bன்னு 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரிப் Aங்கிறது ட்ரிப் A, அது இல்லாமல் ட்ரிப் Bங்கிறதும் உங்களுக்கு வந்துடும். மைலேஜ் எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயுமே ரேஞ்ச் ஆவரேஜும் உங்களுக்கு வந்துடும். ரேஞ்ச் ஆவரேஜ் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு உள்ளே இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தரும், நம்ம போகிற வேகத்தை பொறுத்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வியூ ஆயிரும். உங்களுக்கு
இது டோட்டல் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்துடும் உங்களுக்கு. இதிலே நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் செல்ஃப் சுவிட்ச் உங்களுக்கு. இதிலே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். முன்னாடி BS4லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்லாம் கிடையாது. உங்களுக்கு கீழே தான் நீங்கள் சாவியை ஆஃப் பண்ணணும், கீழே தான் நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் செல்ஃபோ கிக்கரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதிலே உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆன் பண்ணிவிட்டு இதிலே செல்ஃப் போடுற மாதிரி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு BS6ல். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஹாரனுக்கு இண்டிகேட்டருக்கு உங்களுக்கு இதில் ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் இங்கே வராது. உங்களுக்கு பாசிங் லைட் கொடுத்துருக்காங்க. பாசிங் லைட்லேயே உங்களுக்கு ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட்டும் இதிலே வந்துடும். இது பாசிங் லைட் உங்களுக்கு, ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட்டும் இதிலே வந்துடும் உங்களுக்கு. அந்த டைப்லேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. கூப்போட வரும் உங்களுக்கு, ப்ளஸ் 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். எஸ்பின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டைலிஷ் ஸ்டிக்கரிங்கோட வந்துடும் உங்களுக்கு. பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சேக்கப் செட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. பம்பிங் நல்லாயிருக்கும், பேக் பெயின் இருக்காது உங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி 3+3 வர்றது தான் உங்களுக்கு. 6 வருஷம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி தான் உங்களுக்கு. BS6 FI மாடல் உங்களுக்கு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ரோக்ராமிங் FIன்னு சொல்லுவோம், PGM FIன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. செல்ஃப் மோட்டர் கார்பரேட்டர் இல்லாத டைப்புன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு ரிசர்வ் மெயின்லாம் உங்களுக்கு வராது. டிஜிட்டல் மீட்டரை பார்த்து தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஷைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே 125cc தான் உங்களுக்கு. டிஸ்க்கு தான் வருது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் டிஸ்க் வரும். ஆனால் அதில் ஷைனில் இல்லாத ஆப்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்லைட் LEDயில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் டேங்க்கில் ஸ்கூப்போட வரும் உங்களுக்கு. ஸ்டைலிஷ் லுக்கோட இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடல் உங்களுக்கு ஸ்போர்ட் லுக்காக வரும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து டிஜிட்டல் மீட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டிஜிட்டல் மீட்டரில் நிறைய ஆப்ஷன் வரும் அதில் உங்களுக்கு. டிஜிட்டல் மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைம் வரும், சர்வீஸ் பண்ணுற இண்டிகேஷன் வரும் உங்களுக்கு, எத்தனாவது கீரில் ரன் ஆகுறோங்கிறது எல்லாமே வியூ ஆகும் உங்களுக்கு. பெட்ரோல் மைலேஜ் பர்பஸ்லாம் அதில் எக்ஸாக்டாக செக் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ரன்னிங்கில் போகிறப்பயுமே எதுவும் எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு மைலேஜ் தரும் அந்த இதெல்லாமே நமக்கு வியூ ஆகும். இதெல்லாம் இதில் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க SP 125ங்கிற ஆப்ஷனில். பட்ஜெட் என்ன ப்ரோ? ஆக்சுவலாக இதில் டிஸ்க் ட்ரம் 2 வேரியேஷன் வருது உங்களுக்கு. டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 93 கிட்ட வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் 93 கிட்ட வரும். வித் டிஸ்கோட பார்த்தீங்க அப்படின்னா 98 கிட்ட வரும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இதே போல் மற்றும் ஒரு பைக் ரிவ்யூவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.